ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான யம்மியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் பவித்ரா குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் தம்ப்நெயிலில் நீங்கள் சப்டைட்டில் பார்த்துட்டு தான் வீடியோவே ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ காளான், 1/2 கிலோ வெங்காயம், 6 தக்காளி. வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால 1/2 கிலோ எடுத்திருக்கேன், இல்லைனா 6 வெங்காயம் போகிறோம். 50 கிராம் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 1/2 கிலோ பச்சை பட்டாணி, தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், உடைச்ச கடலை 1 கைப்பிடி, கசகசா 2 ஸ்பூன், 10 முந்திரி பருப்பு, ஜீரகம் 1 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, அன்னாச்சி பூ 3, தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி. இந்த கிரேவியை நான் 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ஸோட அளவுகளை எடுத்துக்கலாம். ஸோ மஷ்ரூமை வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் நிறைய மண்ணெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். காளான் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உடல் எடை குறைப்பது மட்டும்தான் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. இந்த பிரச்சனையை தீர்க்க பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சிகளை மட்டுமே செய்கின்றனர். ஆனால் யாரும் சரியான உணவு முறைகளில் கவனம் செலுத்துவதில்லை. ஒருவேளை உங்கள் உடல் எடை அதிகரிப்பதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்றால் இனி காளானை தினமும் நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாம். இதில் உள்ள நார் சத்தானது உங்கள் எடையை அதிகரிக்க செய்யாது, மேலும் உங்கள் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. அது மட்டுமல்ல, இதில் உள்ள புரதம் உங்களை எந்த விதமான வியாதிகளும் அண்டாமல் பாதுகாக்கிறது. காளானில் வயிற்று புண்ணை எதிர்க்கும் குணங்கள் இருக்கின்றன. இந்த குணங்களால் உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படாது. வயிற்று வலி போன்ற வயிறு சம்பந்தமான உபாதைகள் சரி செய்ய வேண்டுமென்றால் அடிக்கடி உணவில் காளானை சேருங்கள். சளி மற்றும் காய்ச்சல் போன்ற உபாதைகளும் எளிதில் உங்களை அண்டாது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு உடம்பில் வலி வீக்கம் வராமல் தடுக்கிறது. மூளையின் நினைவாற்றலை ஒழுங்குபடுத்துகிறது. தசைநார்களின் இயக்கத்தை சீராக்குகிறது. வயது முதிர்ச்சியடையாமல் காக்கிறது. மரபணுக்களின் தன்மை காத்து பாரம்பரிய நோய்களை தடுக்கிறது. இத்தனை நலன்களை அள்ளித்தரும் காளானை பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இது தாய்ப்பாலை வற்ற வைக்கும் தன்மை கொண்டது. நாம் தினம்தோறும் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருள் வெங்காயம். சமையலின் ருசியை கூடுதலாக்க இந்த வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெங்காயத்தில் உள்ள சத்துக்கள் நம் உடலுக்கு அவசியம் தேவை என்பதை சிலர் அறிந்திருக்க மாட்டார்கள். வெங்காயத்தில் விட்டமின் சி, விட்டமின் B6, ஃபோலிக் ஆசிட், குரோமியம், கால்சியம், நார்சத்து போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளது. வெங்காயத்தை நம் சமையலில் சேர்த்து கொள்வதால் நம் உடலில் வெப்பநிலை சமநிலையில் இருக்கும். உணவில் வெங்காயத்தை சேர்த்து கொள்ளும் போது நாம் உண்ணும் கடினமான உணவு கூட எளிதில் ஜீரணமாக்கப்படுகிறது. வெங்காயத்தில் நார்சத்து அதிகம் இருப்பதால் நச்சுக்களை அழிக்க உதவுகிறது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவி செய்கிறது. அதிகப்படியான உணவு வகைகளை சாப்பிட்டாலும் கூட இந்த வெங்காயம் சிறிதளவு சாப்பிட்டால் எளிதில் ஜீரணம் அடைய செய்கிறது. வெங்காயத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உணவுல சேர்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி 6 எடுத்திருக்கோம். அதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். தக்காளியில் எண்ணற்ற சத்துக்கள், விட்டமின்கள் அடங்கியுள்ளன. அதிலும் குறிப்பாக விட்டமின் ஏ அதிகமாக அடங்கியுள்ளதால் கண் பார்வையை மேம்படுத்தும் சக்தி கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மாலைக்கண் வியாதியை தடுக்கும் ஆற்றலும் இவற்றிற்கு உண்டு. தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கும் என்று அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தக்காளியில் அதிக அளவு விட்டமின் சி உள்ளது. அதனை தொடர்ந்து சாப்பிடுவது இதயத்துக்கு நல்லது. உடலில் கொழுப்பு சேராமல் பாதுகாக்க உதவும் என்பதெல்லாம் ஏற்கனவே அனைவருக்கும் தெரிந்த விஷயம். தற்போது தக்காளியை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடல் எடை அதிகரிக்காமல் ஒரே அளவில் பராமரிக்க முடியும் என்று பிரிட்டன் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஸோ 6 தக்காளி கட் பண்ணிண்டாச்சு. நெக்ஸ்ட்டு 50 கிராம் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தோல் உரிச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா ஜஸ்ட்டு வாசனைக்காக தான். நம்ம தனி மிளகாய் தூள் தான் காரத்துக்காக போட போகிறோம்.
அடுத்து 2 துண்டு இஞ்சி எடுத்து தோல் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்குலாம் காய்கறிகளை வெட்டிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். 1/2 கிலோ பச்சை பட்டாணியை தோல் எடுத்துட்டு வச்சுக்கலாம். நம்ம தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கட் பண்ணி வச்சுருக்க இந்த காயெல்லாம் வந்து காளானையும் பச்சை பட்டாணியும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ ஜார் எடுத்து வெங்காயம் மொத்தத்தையும் போட்டு கூட பாதி தக்காளியை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் அதே ஜார்லேயே இஞ்சி பூண்டு ஆல்ரெடி மீதி பாதி வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா மழுகலாக அரைச்சிக்கலாம். அரைச்சோன்னா அதோ இந்த மாதிரி வரும். ஸோ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வானம் வச்சு வானால தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஜீரகம், கீரி வச்சுருந்த 3 பச்சை மிளகாய், 3 அன்னாச்சி பூ, 2 துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம அதில் விட்டுட்டு நல்லா கலந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் விட்டு நல்லா கலந்து கொதிக்க விடலாம். அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கிறோம். தனியாத்தூள், ஜீரகத்தூள் 2 தூளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டு நல்லா கலந்துட்டு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு ஜலம் விட்டு திருப்பியும் கலந்துட்டு அதை ஒரு சைடு கொதிக்க விட்டுட்டு இன்னொரு சைடு வானம் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வச்சுருந்த காளான் பச்சை பட்டாணி 2த்தையும் போட்டு வதக்கிக்க போகிறோம். இதில் வந்து ஜலம் விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா காளானை வந்து நம்ம வதக்கும் போதே காளான்லேருந்து தண்ணி வரும். ஸோ அதுவாகவே நல்லாவே வதங்கிடும். இதுக்கு தனியாக நம்ம வந்து சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கும் போது இன்னுமே தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஒரு பாதி வேக்காடாக இருந்தால் கூட போதும். வதக்கிட்டு எடுத்து நம்ம ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்குல்ல அதில் வந்து நம்ம சேர்த்துருவோம். அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அது ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கு. பச்சை பட்டாணியும் காளானும் ஈஸியாகவே வெந்துடும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு பாதி வேக்காடு வந்த உடனே நம்ம கொதிக்கிற கிரேவியில் சேர்த்துடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அது நல்லா திக்காகிறதுக்காக உடச்ச கடலை, 10 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வரும். அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி கலந்து விட்டோன்னா நல்லா கிரேவியாக வரும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக டெலிஷியஸாக நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட வேண்டிதான். இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், பூரிக்கு தொட்டுக்கலாம், யாருக்கு எதுக்கு தொட்டுக்கணும்னு தோணுதோ எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மஷ்ரூம் கிரேவியை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். நார்த் இண்டியன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் மஷ்ரூம் கிரேவி பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி இந்த கிரேவியை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சூப்பரான டெலிஷியஸாக ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பவித்ரா குட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.